எல்லாரும் வந்தாச்சுல? எல்லாருமே வந்தாச்சு சின்ன பொண்ணு. சரிக்கா. நீ எங்க வீட்டுக்காரு சின்ன பொண்ணு வீட்டுக்காரு வரவும் அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதானே? நமக்கு அவி கேட்க போயிருக்காவல ரூம் வந்தவொடனே அப்படி கிளம்ப வேண்டியதான். சரிம்மா. அம்மோ சண்மு எங்க? அவளுக்கு வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. சண்முக்கு வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. சண்மு மாப்பிள்ளையும் தான் அந்த பக்கம் போயிருக்காவ. அப்படியா? பிளேட் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு லெமனை வாங்கி கையில வையின்னு. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்துச்சுனாக்கா லெமனை மோந்து பார்த்துட்டா வாமிட் வராம இருந்திருக்கும்ல. விடுங்கக்கா, ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தா இப்படி தான் எல்லாருக்கும் வாமிட் வரும். சரி நீ வரட்டும், லெமன் ஜூஸ் அது போட்டு கொடுக்குறேன் ரூம்ல போய். வரவும் உங்க மகளுக்கு போட்டு கொடுங்க. சின்ன பொண்ணு ரூம் எல்லாம் எப்படிமா போட்டிருக்கு? அக்கா. சின்ன பொண்ணு நான் சொல்றேன் சின்ன பொண்ணு. சரி சொல்லுங்க. எக்க என்னம்மா சொல்லு. 4 ரூம் பிடிச்சிருக்கு. ஒரு ரூம் என் ஃபேமிலிக்கு, இன்னொரு ரூம் சின்ன பொண்ணு ஃபேமிலிக்கு, இன்னொரு ரூம் நீங்க லதாக்கு அம்மா 3 பேர் இருந்துக்குங்க, இன்னொரு ரூம் சண்முக்கும் மாப்பிளைக்கும். சரிம்மா சரி. எல்லாம் பக்கத்து பக்கத்துல தானே போட்டிருக்கீங்க? அதான்க்கா நீ கேட்க போயிருக்காவல, நீ வந்தா தெரியும். சரி வரட்டும். சின்ன பொண்ணு என்னங்க ரூம் எடுத்தாச்சா? நேயா சந்திர ரூம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுமா, கிடைச்சிருக்கு. அப்படியாங்க? சரி. தம்பி எங்க வீட்டுக்காரவில் எங்க? இந்த கீ வாங்கிட்டு வராங்கக்கா. எங்க ரூம்ல எப்படி பக்கத்து பக்கத்துலயா? 3 ரூம் பக்கத்துலயே சின்ன பொண்ணு, ஒரு ரூம் மட்டும் கொஞ்சம் தள்ளி. ஏங்க அதே சேர்த்து ஒட்டுக்காக போட வேண்டியதானே? கிடைக்கணும்லமா. சின்ன பொண்ணு கிடைக்க வேண்டாமா? நம்ம நேரத்துக்கு 3 ரூம் ஒட்டுக்காக கிடைச்சது நல்லதுன்னு நினைச்சுக்க. ஆமாத்தே. ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, இன்னொரு ரூம் ஒரு 5-6 ரூம் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். சரிங்க. சரி வாங்க நம்மள ரூமுக்கு போகலாம். எங்க சாவி எல்லாம் எப்படி போகுது? ரூம் நம்பர் எனக்கு தெரியல, நம்ம அங்கே போய் நின்னோம்னா அவங்க நேராக சாவி கொண்டு வந்துருவாங்க. டோர் ஓப்பன் பண்ணோடனே உள்ள போய்க்கலாம்ல? ஆமா சின்ன பொண்ணு. எல்லாம் போகலான்னு சொல்றீங்களோ? சரி வாங்கம்மா போகலாம். எல்லாரும் வாங்குக்க. சின்ன பொண்ணு சண்முகம் மாப்பிள்ளை இன்னும் வரல. ஆமாக்க. ஏங்க சண்முகம் ஒரே வாமிட்டா வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சு சொல்லி கடைக்கு போயிருக்காவ. இவளுக்கு ரூம் கீ கொடுக்கணும்ல? அப்படி சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் அந்த ஒட்டுக்கா 3 ரூம் இருக்குல்ல, அதை நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கிருவோம். நம்ம ஃபேமிலி ஒன்று, வனிதாக்கா ஃபேமிலி ஒன்று, அப்புறம் வந்துட்டு லதாக்கா அவங்க 3 பேரும் ஒரு ரூம்ல இருந்துக்கிட்டோம். இது தனி ரூமை வேணா சண்முகம் மாப்பிளைக்கு கொடுத்துருவோம். சரிங்க வாங்க நம்ம போகலாம். வந்தோடனே இங்கே ஃபோன் பண்ணோடனே நம்ம கீ கொடுத்துடலாம். சரிங்க. சரி ஒன்றும் இல்லைக்க, அவி வந்தோடனே நான் கீ கொடுத்துட்றேன். சரிப்பா வாங்க எல்லாரும் போகலாம். சண்மு பரவாயில்லையா உனக்கு? இல்லைங்க இன்னுமே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கு. சொன்னா கேட்குறியடி? சும்மாவே உனக்கு சேராது. இதுல நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டேருனா அப்புறம் வாமிட் வராம என்ன செய்யும்? நீங்க பசிச்சதுன்னு சாப்பிட்டேன். ஆமா பசிச்ச மாதிரியே நீ சாப்பிட்ட. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு மலை ஏறும்போது யாருக்கா இருந்தாலுமே வாமிட் வர மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபுல்லா ஹெவியா சாப்பிட்டு வரும்போது இப்படிதான் ஆகும். இப்போ என்ன என்னால உங்களுக்கு ட்ரிப் என்ஜாய் பண்ண முடியாம போச்சுன்னு நினைக்கிறீங்களோ? ஏய் என்ன பேசுற? என்ன சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க? லூசு, உன் நல்லது தானடி சொன்னேன். நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல போங்க. சொல்லாம வேற யார் சொல்லுவா? போங்க, நான் எங்க அம்மாட்ட போறேன். என்ன கொடுமை சரவணன் இது. குட்டிக்கு பொன்னாட்டியை கூட்டிட்டு ஜாலியா இருக்கலான்னு வந்தா இவ அவங்க அம்மாட்ட போறேன்ட்டு போறா. இந்த மாதிரிலாம் எனக்கு மட்டும்தான் நடக்குமோ? இந்த ரூம்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ எந்த ரூம்னு தெரியாதோ? உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். இல்லம்மா என்கிட்டலாம் சரின்னு சொல்லல. இரு சந்திரவாணனுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். கேளுங்க. ஹலோ. சொல்லு சசி. எந்த ரூம்னா? ரூம் நம்பர் சொல்லுங்கண்ணா. நீங்க என்ன வந்துட்டீங்களா கீழே? வந்தாச்சுண்ணா. சண்முக்கு இப்போ பரவாயில்லையா? எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லண்ணா, நார்மலாக தான் இருக்காங்க. சரிப்பா. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வாங்க, உங்கள் லிஃப்ட் கிட்ட நிற்கிறேன். சரி ஓகே நான் வரோம். பார்த்து வாங்க. என்னங்க சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ரூம் போகலாமா? நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? சரி லிஃப்ட்டில் போகலாமா? சரிங்க. சண்மு நீ ஓகே தானே? நல்லா தான் இருக்கேன். இல்லை ரொம்ப முடியலன்னா சொல்லுமா, ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். ரொம்ப வாமிட் எடுத்துட்டல, இதாக சாப்பிட்றியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனா நார்மல் ஆயிடுவேன். நிஜமாவா? ஆமாங்க. சரி ஓகே வா அப்போ போகலாம். என்ன செய்வு? சின்ன பொண்ணு ரொம்ப நடுங்குது, ரொம்ப குளிருது சின்ன பொண்ணு. என்னத்தே வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல? ஏசி ஆஃப் பண்ண சொல்லு சின்ன பொண்ணு. ஏசியே போடல, இது ஃபேன் தான் ஓடிட்டு இருக்கு. ஃபேன் வேணா ஆஃப் பண்ணிட்டா? அத முதல்ல பண்ணுமா சின்ன பொண்ணு. இந்த ஊர் இப்படி இருக்கு. ஊட்டினா இப்படிதான் இருக்கும். எனக்கு ஒண்ணும் செய்யல, உங்க பேத்தியே கமக்கமா தூங்குறா. ஐயோ என்னால முடியல சின்ன பொண்ணு, நடுங்கு. என்னது இதுக்கே நடுங்குதுனா நீ அடுத்து வெளியில சுத்தி பார்க்க போக வேண்டாமா? அம்மா நாளை எங்கேயும் வரல, பாட்டுக்கு ரூம்லயே இருந்துக்கிறேன். பொருள் எல்லாம் வேணா பத்திரமா பார்த்துட்டு இருந்துக்கிறேன், நீங்களும் சுத்தி பார்த்துட்டு வாங்க. என்னத்தே? அம்மா சின்ன பொண்ணு என்னால முடியல, உங்களோட வந்துட்டு அங்க வந்து முடியாம உட்காந்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு சிரமம். பேசாம ரூம்லயே படுத்துக்கிறேன். சரித்தே பாப்போம். இங்க சந்திர எங்க இன்னும் காணா? இன்னொரு காலத்தை அம்மா அவங்களுக்கு வந்து ரூம் சாவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே தான் போனாவ. சரி சின்ன பொண்ணு.
பையன் பார்த்தியா நல்ல பையனா இருக்கான். ஆமா தே, நல்ல கேரக்டர் உள்ள பையன் தான். என்ன தங்குறான் நம்மளையே. நல்ல பையன் தே. பரவாயில்ல, ஏதோ வெளியே எங்கேயும் கட்டி கொடுத்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி மனசு கஷ்டத்தோட இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறது நிம்மதியா இருக்கலாம். பார்த்தியா, பிள்ளையும் நம்ம கண்ணுக்கு எதாப்பே இருப்பா. ஆமா தே. சரி சின்ன பொண்ணு, நானும் படுக்கேன். இங்க வெளியே எதுவும் போலையா? நாளைக்கு தான் போகணும். சரி சின்ன பொண்ணு, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அம்மா வெளியே பார்க்க வியூ என்ன அழகா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடி. இதுல இருந்து வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கா. இருங்கம்மா, இந்த மாதிரி இடத்துல இனி எப்போ வர போறான்? இப்ப பார்த்தாதான் உண்டு. பாரு பாரு. அன்முக்கு இப்ப பரவாயில்லையா? வாமிட்ல நின்றுச்சா? நின்றுச்சுக்க. ரூமுக்கு போனாவ, 2 பேரையும் அமுச்சு விட்டு தான் நான் வந்தேன். அப்படியா? சரி சரிம்மா. பிள்ளைக்கு எங்க போனாலும் இந்த வாந்தி மட்டும் நிக்கவே மாட்டேது. அது ஒரு சில பிள்ளைகள் அப்படித்தானே. ஊருக்குள்ள பஸ்ல போனாலே வாந்தி எடுத்துருங்க. இந்த மாதிரி மலையெல்லாம் ஏறி வரும்போது எப்படி இருக்க தானே செய்யும். அதான் கிளம்பும் போது நல்லா சாப்பிட்டுட்டா, அதனாலே வயிற்ற பரட்டி விட்டுருச்சு போல. இருக்குமா. சரி சரி, இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகணுமா? அம்மு இன்னைக்கு எது வெளியே போக வேண்டிய வேலை இருக்கா? அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும்ல. இன்னைக்கெல்லாம் எதுவும் இல்லை, நாளைக்கு தான் ரோஸ் கார்டன் போயிட்டு அப்படியே ஹில் ஸ்டேஷன் ஹில்ல ஏறணும். என்னது ஹில்லுக்கு ஏறணுமா? மலை ஏறுறதுமா? அம்மா மலை ஏறுறதுனா நீங்க எங்கேயும் போங்க தானே, மலை ஏறணுமாம்ல. அந்த ரோஸ் கார்டனை பார்த்துட்டு நாங்க இங்கே கீழே இருக்கோம், நீங்க எங்கேயும் போய் ஏறிட்டு இறங்கி வாங்க. சரிம்மா. இடமே இல்லையாக்க? இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பிடிக்குது. இந்த மாதிரி மலை ஏறுறது, வண்டியில எங்கேயோ ட்ரக்கிங் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு போறது தானே பிடிச்சிருக்கு. ஆமா, நம்ம சொல்றது எங்க கேக்குறாவ. எம்மா என்ன டீ, உண்மையதானே சொன்னேன்? ஒண்ணும் இல்லம்மா, நான் எதுவும் சொல்லல. பேசாம இரு. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம்பா. இது எம்மா, நாங்க போயிட்டு வரோம். எங்க மக்கா? கடைக்கு கொஞ்சம் சூடா ஏதாவது டீ ஏதாவது குடிச்சிட்டு வரோம். டீ குடிக்க கடைக்கு போறீங்களா? ஆமா. பேசாம இருக்க முடியலையா உங்களால? என்ன உனக்கு? ரூபா கொடுத்து ரூம் பிடிச்சிருக்கு, இவனுங்களே கொண்டு வந்து தருவானுங்க. டீ காஃபி அது இதுன்னு கொண்டு வந்து தருவாங்க. ஆமா தருவாங்க. அதுக்கு நீங்க வெளியே வாங்க போறீங்க? அவனுங்க எப்ப கொண்டு வருவான்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு பசிக்குதுன்னு சொல்லி சொன்னான். பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு டீ ஏதாவது குடிச்சிட்டு வரேன். என்ன பசிக்க வச்சியே? ஆமாம்மா, 2 சப்பாத்தி வச்சு தக்காளி தொக்கை எடுத்து தரேன், சாப்பிடு. வனிதா, என்னங்க? சும்மா கடை இல்ல, ஆசையா ஏதாவது 2 கேக்குதுன்னா வாங்கி கொடுக்க விடுறியா நீ? அவ்வளவு செஞ்சு கொண்டு வந்திருக்கு, அப்ப அதெல்லாம் யார் சாப்பிட? அதெல்லாம் பெரியவே நம்ம சாப்பிட்டுக்குருவோம். இல்ல ஏதோ கேக்குதுன்னா ஒண்ணு வாங்கி தர விடுறாளா? போமாக்கா. சரிப்பா, நல்லா செலவு பண்ணுங்க. இல்ல ஹோட்டல் ரூம்லயே வந்து கொடுப்பானுவ. டீ குடிக்க போறேன், பிஸ்கட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு 200 ரூபாய் எழுதிட்டு வாங்க. ஹோட்டல்காரனுங்க என்னதான் பண்றானுங்க? ரூமுக்கு ஆள் வந்துட்டாலே டீ காஃபி எதுவும் கொண்டு வந்து தரணுன்றது தெரியாதோ? என்ன ஹோட்டல் பிடிச்சிருக்காவம்மா? ரூம் நம்பர் பார்த்து புக் பண்ணிட்டு வாடா. 4 பேரு பிளான் பண்ணது, 3 பேர் தானே வந்திருக்கோம். 4 பேருக்கு 2 ரூம் புக் பண்ணி இருந்துச்சு. ஆமா மச்சான், ஒருத்தன் எப்பவும் போல கலண்டாச்சு. ஆமா, அதனால ஒரு ரூமை கேன்சல் பண்ணிட்டு ஒரு ரூமை நம்ம 3 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். சரி ஓகே மச்சான், பாருங்க. டேய் வாடா. சரி வா, நம்ம 2 பேர் போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். சண்மு இப்ப பரவாயில்லையாமா? இப்போ ஓகே தாங்க. சரி, நீ ரெஸ்ட் எடுக்கிறியா? உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லைங்க, எனக்கு எது வேண்டாம். இவ்வளோ நேரம் ரெஸ்ட் தானே எடுத்தேன், கொஞ்ச நேரம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா? மட்டும் ஒரு மாதிரி இருக்குல்லம்மா, உனக்கு சேருமா? ஏங்க இப்போ நார்மலாக தாங்க இருக்கேன். நீ ஓகே தானே? ஓகே தான். வாங்க, ரூம்லேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, சும்மா கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். சரி, எங்க லான்ல வேணா நடக்கலாமா? சரிங்க. சரி வாமா போலாம். என்ன 2 பேரும் இன்னும் காணோம்? இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சரி, நம்மளும் அங்கேயே போலாம். லக்கேஜ் வேற இத்தனையை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு ஆள் எடுத்துட்டு போக முடியும்? சரி பாப்போம், இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சண்மு வாமா. சரிங்க. சண்மு, எப்படி இருக்கீங்க தினா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கா? ஸ்வேதாக்கா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க மாமா பையன் தான். ஓ அப்படியா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தப்பவே உங்கள்கிட்ட பேச முடியல சரியா? இருக்கட்டும் இருக்கட்டும் ப்ரோ. நீங்க ஏன்னா மேரேஜுக்கு வரல? இல்லம்மா, கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்துட்டேன், அதாம்மா கொஞ்சம் வர முடியல. 2 பேருக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. என்னம்மா ட்ரிப்பா? ஆமா ஆமா. நீங்க என்ன இங்க? ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வந்தம்மா. யாரையுமே காணோம், நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க. ரூம் 1 எக்ஸ்ட்ரா புக் பண்ணிட்டோம், அது கேன்சல் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. நான் ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டேன். ஓ சரி, ஓகே ஓகே. சரி ஓகே ப்ரோ, அப்புறம் பார்க்கலாம். ஓகே பாருங்க ப்ரோ. பாய்மா சண்மோ. பாய் பாய். இவங்க இங்க இருக்காங்க. இவங்க அப்ப அம்மு சேச்சா இருக்காது. நியூலி மேரிட் கப்பிள், ஹனிமூன் கூட வந்திருக்கலாம். இருக்காது இருக்காது, அம்முலாம் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேர் தான் சும்மா ட்ரிப் மாதிரி வந்திருப்பாங்களாட்டிருக்கு. சரி ஓகே, நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். ஏங்க சொல்லுமா. ஏங்க, இந்த தீனா இருக்கார்ல, அம்மா.
முன்னவே நல்லா தெரியுமோ? நல்லா பேசிட்டு இருந்தா. ஆ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ம். அம்முவுக்கு வந்து இந்த பையனை பிடிச்சிருக்குங்க. என்ன சொல்ற? ஆமா, அம்மு நிறைய தடவை இந்த பையனை பத்தி என்கிட்ட பேசியிருக்கா. ஆ. இந்த பையனுக்குமே அம்முவை பிடிச்சிருக்கு. அடடே சூப்பரு. ம், நம்மளை பார்த்ததுனால கண்டிப்பா அம்மு வந்திருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அவன். லூசு. நம்ம 2 பேரும் தனியா தான் வந்திருப்போம்னு நினைச்சிருப்பான். எப்படி சொல்றீங்க? எல்லா ஊர்லயுமே புதுசா கல்யாணம் ஆனவங்க ட்ரிப் போவாங்கன்றது தெரியும்ல. ஆமா. யாரும் நம்மள மாதிரி குடும்பத்தையும் எடுத்துட்டு வந்திருப்போம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. சரி விடுங்க பாஸ் விடுங்க. நீ கதையை சொல்லு. 3 தடவை கோயின்சிடன்ஸாக தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஆ. மேடம்க்கு ஒன் சைடு லவ் ஆயிடுச்சு. போய் அவட்ட எப்படியா சொல்லணுங்க. ரூம்ல எல்லாம் படுத்திருப்பாங்கல்ல, போய் டிஸ்டர்ப் பண்ணுமா? மார்னிங் பார்த்து சொல்லிக்க. இல்லைங்க, சொல்லி தான் பார்க்கலாமே. சரி வா, அம்மு வெளியே இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லு, இல்லைன்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், காலைல பார்த்துக்கலாம். ஆ சரி ஓகேங்க. சரி வரியா போலாம்? ஆ போலாங்க. நீங்க இங்கேயே இருங்க, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி நீ போய் சொல்லு. அம்மு மேடம். சண்மு என்ன இங்கே வந்திருக்க? நீ என்ன இங்க நின்று பராக் பார்த்துட்டு இருக்க? சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு வந்தடி. ம், இப்போ பரவாயில்லையா? ஒரே வாமிட்டா எடுத்துட்டு இருந்தா? ஆ இப்போ பரவாயில்ல அம்மு. சரி ஓகே சண்மு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கே. சர்ப்ரைஸா? எனக்கு என்ன சர்ப்ரைஸா ஷாக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. நீ முதல்ல சொல்லு, நான் சர்ப்ரைஸா ஷாக்கான்னு சொல்லி நான் சொல்றேன். ஓ சரி, நான் சொல்லல. சொல்லுடி. தீனா வந்திருக்காண்டி. புதுசு நிஜமாதான்? எப்படி தெரியல, அவன் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வந்திருக்கானாமா. நிஜமாவா? ஆமா. நீங்க கார்ல இது வரும்போது ரோட்ல பாத்தியோ? ரோட்ல இல்ல லூசு, நம்ம தங்கி இருக்கிற ரெசார்ட்டுக்கு அவனும் வந்திருக்கான். என்னடி சொல்ல, மறுபடியும் பெரிய ஷாக்கா கொடுக்குற? உண்மைதான்டி. ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் கீழே வரையும் போனோம். ரிசப்ஷன்ல நின்றுட்டு இருக்கான். ஐயோ ஆமா, போய் பார்த்துட்டு வரட்டா? மாட்ட செருப்படி வாங்க ரெடியா? ஆஷன்மோ லூசு, இப்ப நேரம் ஆயிட்டுல, இங்கே தானே தங்கியிருக்கான். நாளைக்கு காலைல கூட நீ பாரு. அப்படியா? ஆமா, நீ சும்மா அங்கேயும் இங்கேயும் ஆடி தெரியாத, உங்க அம்மா அப்புறம் ஏதாவது சொல்லுவாவ. சரி சண்மு, நீ ரூமுக்கு போ, நைட் ஆக போதல. ரெடி பாய். பாய் அம்மு. என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இப்ப நீ அடுத்த ஜோடி ரெடி. நாம தான் அப்படி பேசிட்டு இருக்கோம். பாப்போம். சரி ஓகே ஓகே. தன்மோ இப்போ ஓகே தானே உனக்கு? ஓ ஆல் ஓகே. உனக்கு எதாவது வேணுமா இப்போ? ஆமா. என்னம்மா வேணும் சொல்லு, வாங்கிட்டு வந்து தரேன். எனக்கா எப்பவும் உங்க பக்கத்துல இப்படி இருந்துட்டே இருக்கணும். ஆஹா. லூசு.